ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். டிஎன்பிஎஸ்சி டிகிரி லெவல் ஜுவாலஜி கண்டென்ட்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். சிலபஸ் வைஸ் கண்டென்ட்ஸ் நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஷனும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் டெவலப்மெண்டல் பயாலஜின்ற சாப்டர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் கெமட்டோஜெனிசிஸ், ஃபெர்டிலைசேஷன், பார்த்தனோஜெனிசிஸ் வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் அதே தான். டெவலப்மெண்டல் பயாலஜி அப்படின்ற சாப்டரில் மார்ஃபோஜெனட்டிக் மூமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மார்ஃபோஜெனட்டிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, மார்ஃபாலஜி அப்படின்னாலே அதோட ஃபார்மேஷன் தான், அதோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்னு கூட வச்சுக்கலாம். அதோட ஒரு ஃபார்ம் ஆகணும். ஜெனட்டிக்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஓகே, ஒரு புது ஒன்று வந்து உருவாக்குறது தான் ஜெனட்டிக்ஸ். ஸோ மார்ஃபோஜெனட்டிக்ன்றது ஒரு புதுமையான ஒரு ஃபார்ம் வரப்போகுது. அதுக்காக மூமெண்ட் யார் மூவ் பண்ணுறான்னா, பிளாஸ்டுலாவில் இருக்க செல்ஸ் எல்லாம் மூவ் ஆகிறது தான் மார்ஃபோஜெனட்டிக் மூமெண்ட்ஸ். பிளாஸ்டுலாவில் இருக்க செல்லெல்லாம் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் அது எங்கே ஆக்டிவாக இருக்கும், அது எந்த லேயரில் இருக்கணும், அந்த மாதிரி அதோட பிளேஸ்க்கு மூவ் ஆகிறது தான் மார்ஃபோஜெனட்டிக் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பிளாஸ்டுலா வந்து மார்ஃபோஜெனட்டிக் மூமெண்ட்ஸ் நடக்கிறதுனால கேஸ்ட்ருலாவாக மாறும். ஸோ இது எந்த இடத்துல நடக்குது? க்ளீவேஜ் எப்போ நடக்குதா, மொருலாவில் நடக்குதா? மார்ஃபோஜெனட்டிக் மூமெண்ட்ஸ் எப்போ தான் நடக்குது? கேஸ்ட்ருலேஷன் அப்போ தான் நடக்குது. இது ஒரு முக்கியமான கொஷின். மார்ஃபோஜெனட்டிக் மூமெண்ட்ஸ் எப்போ நடக்குது? கேஸ்ட்ருலேஷனா, பிளாஸ்டுலேஷனா, க்ளீவேஜா, ஃபெர்டிலைசேஷனா? கேஸ்ட்ருலேஷன் அப்போ தான் இந்த மார்ஃபோஜெனட்டிக் மூமெண்ட்ஸ் நடக்குது. ஒரு செல்லாக மூவ் ஆகலாம் அல்லது ஒரு லேயரே கூட மூவ் ஆகலாம். இப்போ நம்ம மார்ஃபோஜெனட்டிக் மூமெண்ட்ஸில் 2 டைப் பார்க்குறோம், எபிபோலி, எம்போலி. எபிபோலி இப்போ ரீசெண்டாக ஒரு கொஷினை நம்மளோட சேனலில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எபிபோலி ஆன்சராக வந்திருந்தது. எபிபோலி அப்படின்றதுன்னா, அந்த நேமே பாருங்கள், எபிடம், ஓகே. அப்போ எக்டோடம் இருக்குல்ல, 3 லேயர் இருக்குது. வெளியே இருக்க லேயர் எக்டோடம், உள்ளே இருக்கிறது எண்டோடம், நடுவில் இருக்கிறது மீசோடம். இந்த வெளியில் இருக்க எக்டோடம் லேயர் வந்து அதோட சர்ஃபேஸ்லேயே மூவ் ஆகிக்கிறது, உள்ளேயே போகாது, இங்கே சர்ஃபேஸ்லேயே மூவ் ஆகிக்கிடும். இது வந்து எபிபோலின்னு சொல்கிறோம், ஓகே. அப்போ எபிபோலியில் எந்த லேயர் மட்டும்தான் இன்வால்வ்டு? எக்டோடம் மட்டும்தான் கொஷினில் வந்திருக்கும். அது எபிபோலி ஆன்சர். சர்ஃபேஸ்லேயே தான் மூவ் ஆகிக்கிறோம். மூவிங், புஷ்ஷிங் அதெல்லாம் அதில் இருக்கவே இருக்காது. மூவிங் ஆன் த சர்ஃபேஸ் தான் இருக்கும். அதுதான் எபிபோலி, ஓகே. த்ரோயிங் ஆன், எக்ஸ்டெண்டிங் அப்பான் அப்படிலாம் கூட நம்ம சொல்லலாம். எபிபோலின்ற நேமுக்கு மீனிங் தான் கொடுத்துருக்காங்க. த்ரோயிங் ஆன், எக்ஸ்டெண்டிங் அப்பான், ஆன் 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 த சர்ஃபேஸ், இது எல்லாமே என்னது? எபிபோலி. அப்போ எம்போலி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இது எல்லாமே சர்ஃபேஸில் நடக்குதுன்னா, அப்போ சர்ஃபேஸ்க்குள்ளே நடக்கிறது எல்லாமே எம்போலி தான். ஃப்ரம் த சர்ஃபேஸ் டு த இன்டீரியர், மேலேருந்து இன்டீரியருக்கு போகும். மீசோடம்லேருந்து எண்டோடம், எக்டோடம்லேருந்து எண்டோடம், அந்த மாதிரி சர்ஃபேஸ்லேருந்து அந்த லேயர்லேருந்து இன்டீரியர் லேயருக்கு போகிறது தான் எம்போலி. த்ரோ இன், த்ரஸ்ட் இன், இதுதான் இதோட மீனிங், ஓகே. அப்போ இன்சைடு வர்றது எல்லாமே, இன்னு முடியுது, இன்சைடு வர்றது எல்லாமே எம்போலி. ஸோ இதை நீங்கள் கொஷினில் இந்த கீவேர்ட்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிடுங்க. ஆன் வந்தால் எக்டோடம், இன் வந்தால் எம்போலி, சர்ஃபேஸ் வந்தால் எக்டோடம், இன்டீரியர் லேயர்ஸ் எண்டோடம், மீசோடம் வந்தால் எம்போலி. இதில் இந்த எம்போலியை 10 டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். இந்த 10 டைப்ஸ்லேருந்து ஒரு 6 டைப்ஸ்லேருந்து இது வரைக்கும் கொஷின் வந்திருக்கு. நம்ம 10 டைப்ஸுமே பார்த்துருவோம், ஓகே. கன்வர்ஜென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதோட பேரே சொல்கிற மாதிரி அது கன்வர்ஜ் ஆகுது ஒரு இடத்துல. அதாவது செல்ஸ் எல்லாமே மூவ் ஆகி ஏதோ ஒரு சிங்கிள் பாயிண்டில் கன்வர்ஜ் ஆகுது, புரியுதா? செல்ஸ் எல்லாம் வெளியிலேருந்து, இது எம்போலி, அதனால சர்ஃபேஸில் இருக்க செல்ஸ்லாம் உள்ளே இருக்க லேயரில் ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு ஆர்கன் ஃபார்மேஷனுக்காக கூடுது. செல்ஸ் மூவிங் இன்டு சிங்கிள் பாயிண்ட் இஸ் கால்டு கன்வர்ஜென்ஸ். இதோட ஆப்போசிட் டேர்ம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 3 போட்டிருக்கேன் பாருங்கள், டைவர்ஜென்ஸ் தான் இதோட ஆப்போசிட். கன்வர்ஜென்ஸோட ஆப்போசிட் டைவர்ஜென்ஸ். அதாவது செல் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்ட்லேருந்து மூவ் ஆகி வேறு டைரக்ஷனில் போகிறது. இதோட அப்படியே ஆப்போசிட் தான் டைவர்ஜென்ஸ், பார்த்துக்கோங்க. ஒரு சிங்கிள் பாயிண்ட்லேருந்து செல்ஸ் எல்லாம் மூவ் ஆகி வேறு டைரக்ஷனில் மூவ் ஆகிறது என்னது? டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, இன்வல்யூஷன்னா ரோலிங் இன். இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு செல் லேயர் அப்படியே உள்ளே வந்து அந்த லேயரே வந்து ரோலின் ஆச்சு அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா ரோலிங் இன். எக்ஸாம்பிள், பிளாஸ்டோபோர லிப் இருக்கு இல்லையா, அது ரோல் ஆகி இன்னர் லிப் போகும், ஓகேயா. ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்கில் அந்த சிக்கோட எம்ப்ரியோட ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்குன்னு இருக்கும். அது ரோல் ஆகி உள்ளே போய் ப்ரிமிட்டிவ் க்ரூவ் ஃபார்ம் ஆகும். அந்த க்ரூவில் தான் நோட்டோகார்ட்லாம் ஃபார்ம் ஆகும், ஓகே. அது மாதிரி இது கொஷின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, செல்ஸ் ரோலிங் இன், ரோல் ஆகி உள்ளே போகணும். இப்படி
இப்படி பாயை மடித்து வைக்கிற மாதிரி இப்படி சுருண்டு உள்ளே போணுச்சுன்னா அது வந்து இன்வல்யூஷன். அப்போ இதுக்கு பேரா எதையாவது ஞாபகம் வச்சுக்கலாமா அப்படின்னா இன்வேஜினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரோல் ஆகாது, அப்படியே ஃபோல்ட் ஆகும், உள்ளே மடித்து வரும். புரியுதா? இன்ஃபோல்டிங், இன்சிங்கிங், இன்புஷிங் இதெல்லாமே வந்து இன்வேஜினேஷன். புரியுதா? ரோலிங் இன்னானா இன்வல்யூஷன், வெறுமனா ஃபோல்டு மட்டும் ஆச்சுன்னா அது இன்வேஜினேஷன். இதுலேருந்து மற்றது எல்லாமே படிக்கிறது ஈஸி தான். பாலி இன்வேஜினேஷன் அப்படின்னா இதே இன்வேஜினேஷன் நிறைய தடவை ஒரு லேயரில் நிறைய தடவை நடக்குது அப்படின்னா அது வந்து பாலி இன்வேஜினேஷன். ஓகே. ஸோ அவுட்டர் லேயரில் ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து திரும்ப இன்வேஜினேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. இன்க்ரெஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா லைக் இப்போ ஒரு லேயரே உள்ளே போகாமல் ஒரு செல் மட்டும் உள்ளே போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வந்து செல்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த செல் மட்டும் உள்ளே போயிடுறது அல்லது இந்த செல் மட்டும் உள்ளே போயிடுது. அப்படி ஏதாவது ஒரு இண்டிவிஜுவல் செல்ஸ் மட்டும் உள்ளே போனால் இன்க்ரெஷன். ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் அப்படியே உள்ளே போனால் பாலி இன்வேஜினேஷன். ஒரு சிங்கிள் செல் மட்டும் உள்ளே போனால் அது வந்து என்னது இண்டிவிஜுவல் செல்ஸ் உள்ளே போனால் அது வந்து இன்க்ரெஷன். இது மேக்ஸிமம் எங்கே மைக்ரேட் ஆகும் அப்படின்னா எபிபிளாஸ்ட்லேருந்து ஹைப்போபிளாஸ்ட். நம்ம சொல்லியிருக்கோம் சர்ஃபேஸ் லேயர்லேருந்து இன்னர் லேயர் போகணும். அப்போ இண்டிவிஜுவல் செல்ஸ் வந்து எபிபிளாஸ்ட்லேருந்து ஹைப்போபிளாஸ்ட் போணுச்சுன்னா என்னது அப்படின்னா இன்க்ரெஷன். நான் இந்த ரெட்டிங்கில் எழுதியிருக்கிறது எல்லாமே கீவேர்ட்ஸ். இதை பார்த்தீங்கனாலே இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியணும். ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 4 இப்போ 6 படிச்சிட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 5 வந்து இது வரைக்கும் கொஷினில் கேட்கப்படாதது, இருந்தாலும் ரொம்ப ஈஸியானது தான் நம்ம படிச்சுப்போம். ஓகே. இதுவும் எம்போலியோட ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எம்போலி தான். டீலேமினேஷன் அப்படின்னா நம்ம லேமினேட் பண்ணுவோம்ல, ஒரு சர்டிஃபிகேட்டை நடுவில் வச்சு மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் வந்து நம்ம லேமினேட் பண்ணுவோம். டீலேமினேஷன் அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் லேயர்ஸ், அந்த லேயர்ஸை ஃபுல்லாக செப்பரேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் எண்டோடம், மீசோடம், நோட்டோகார்டு எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் செல்ஸாக இருக்குது அப்படின்னா அவங்க எல்லோரும் தனித்தனி லேயராக, எண்டோடம் தனி லேயராக, நோட்டோகார்டு தனி லேயராக, மீசோடம் தனி லேயராக, அது மாதிரி லேயராக செப்பரேட் ஆகுறது. செப்பரேஷன் ஆஃப் லேயர்ஸ் தான் டீலேமினேஷன். கன்க்ரசன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா செல்ஸ் எல்லாம் ஒரே இடத்துக்கு போய் ஒரு டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகிறது. ஒரு செல்ஸ் எல்லாம் மூவ் ஆகி போய் ஒரே டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகுறது. டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபெதர்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்க்ரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா செல்ஸ் எல்லாம் போய் ஃபெதர் டிஷ்யூ மாதிரி அது ஃபார்ம் ஆகும், அதனால அது கன்க்ரசன்ஸ்ன்னு சொல்கிறோம். செல்ஸ் எல்லாம் மூவ் ஆகி டிஷ்யூஸ் ஆச்சு அப்படின்னா ஒரே இடத்துல மீட் ஆகி டிஷ்யூஸ் ஆச்சுன்னா அது கன்க்ரசன்ஸ். இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் எண்டோடம் தான் இன்ஃபில்ட்ரேஷன். எந்தெந்த செல்ஸ்லாம் எண்டோடம் இன்னர் மோஸ்ட் லேயராக ஃபார்ம் ஆக போகுதுன்னு உள்ளே போய் ஃபில்ட்ரேட் ஆகி உள்ளே போனால் அது வந்து இன்ஃபில்ட்ரேஷன். கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பிளாஸ்டோபோர் இதெல்லாமே என்ன ஒரு குரூப் ஆஃப் செல்ஸாக அது வாட்டுக்கும் இருக்கும். ஓகே. இதெல்லாமே டைட்டாக கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுது, டைட்டாக ஒரு சின்ன பாலாக ஃபார்ம் ஆகிறது தான் கன்ஸ்ட்ரிக்ஷன். ரிடக்ஷன் இன் சைஸ் ஆஃப் பிளாஸ்டோபோர். அப்போ அது சின்ன பாலாக ஃபார்ம் ஆகும்போது பிளாஸ்டோபோர்ன்றது ஒரு ஓட்டை, ஒரு வாய்ப்பகுதி, அதுவும் என்னாகும் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிடும், சின்னதாகிடும். அதுதான் கன்ஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நேம் மீனிங் தெரிஞ்சாலே உங்களால் எழுத முடியும். ஓகே. எக்ஸ்டென்ஷன் ஆர் எலாங்கேஷன். எக்ஸ்டென்ஷன் என்னன்னா பால் மாதிரி இருக்கிற பிளாஸ்டுலாவில் ஒரு ஏதாவது ஒரு இப்படி நீளமான ஒரு ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகுறது. நீளமாக மேக்ஸிமம் என்ன ஃபார்ம் ஆகும்? வெர்டிபிரல் காலம், நோட்டோகார்டு, நியூரல் பிளேட்டு, இதெல்லாம் தான் எக்ஸ்டென்ஷன் அண்ட் எலாங்கேஷனில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிறது. எக்ஸ்டென்ஷன் அண்ட் எலாங்கேஷன்னா அதுதான், ஏதாவது ஒரு லேயர் மட்டும் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி ஒரு லாங்காக ஒரு நியூரல் பிளேட்டாக அல்லது நோட்டோகார்டாக ஃபார்ம் ஆகிறது தான் எக்ஸ்டென்ஷன் ஆர் எலாங்கேஷன். ஸோ நம்ம இப்போ 10 ஒன்வேர்ட் பார்த்த மாதிரி தான் நம்மளுக்கு 10 எம்போலி பார்த்தது. எபிபோலி பார்த்துருக்கோம், எம்போலி பார்த்துருக்கோம். முக்கியமான கொஷின், மார்ஃபோஜெனிக் மூமெண்ட்ஸ் எப்போ நடக்கும்? கேஸ்ட்ருலேஷன் அப்போ நடக்கும். எபிபோலி சர்ஃபேஸில் நடக்கும், எம்போலி இன்டீரியர் ரீஜனில் நடக்கும். 10 டைப்ஸ் ஆஃப் எம்போலி. கன்வர்ஜன்ஸ், நிறைய டைரெக்ஷன் இந்த செல்லு சிங்கிள் பாயிண்டில் கன்வர்ஜ் ஆனால் அது கன்வர்ஜன்ஸ். லேயர் ஆஃப் செல்ஸ் ரோலிங் இன் ஆனால் உள்ள ரோல் ஆனால் அது இன்வல்யூஷன். அதே இது உள்ள சும்மா ஃபோல்ட் ஆனால் அது இன்வேஜினேஷன். டைவர்ஜன்ஸ் அப்படின்றது செல்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து வேறு டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனுக்கு மூவ் ஆனால் அது வந்து டைவர்ஜன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இன்வேஜினேஷன் தெரிஞ்சாலே நம்மளுக்கு பாலி இன்வேஜினேஷன் தெரிஞ்சிடும். அதாவது நிறைய இன்வேஜினேஷன் ஒரே லேயரில் நடந்தால் அதை பாலி இன்வேஜினேஷன் சொல்கிறோம். இன்க்ரெஷன் அப்படின்றது ஒவ்வொரு செல் மட்டும் ஒரு லேயர்லேருந்து ஒரு செல் மட்டும் உள்ளே மூவ் ஆகிறது இன்க்ரெஷன்.
டீலாமினேஷன் அப்படின்றது செப்பரேஷன் ஆஃப் லேயர்ஸ். எண்டோடம் தனியாக, நோட்டோகாட் தனியாக, மீசோடம் தனியாக செப்பரேட் ஆகுறது. கன்க்ரசன்ஸ் வந்து செல்ஸ் எல்லாம் போய் ஒரு டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகிறது. இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது எண்டோடம்ஸ் ஃபார்ம் ஆகிறது. கன்ஸ்ட்ரிக்ஷன் வந்து பிளாஸ்டோபோர் வந்து ரிடக்ஷன் இன் சைஸ் ஆகுது. மேக்ஸிமம் அந்த பாலே வந்து ரொம்ப சிறுசாகிடும், ரொம்ப கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகிடும், ரிடக்ஷன் இன் சைஸ் ஆகிடும். எக்ஸ்டென்ஷன் ஆர் எலாங்கேஷன் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு ஆர்கன் மட்டும் பால் ஷேப்பில் இல்லாமல் எலாங்கேட் ஆகுது, நீள்வாக்கில் வளருது அப்படின்னா அதை தான் நம்ம எக்ஸ்டென்ஷன் ஆர் எலாங்கேஷன் சொல்லுவோம். சரி, இந்த மெக்கானிசம் ஆஃப் மார்ஃபோஜெனட்டிக் மூமெண்ட்டை யார் படிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா 2 சயின்டிஸ்ட் நேமில் கண்டிப்பாக இதை எழுதிக்கோங்க. கஸ்டாஃப்சன் அண்டு கினாண்டர். இந்த 2 சயின்டிஸ்ட் தான் படிச்சிருக்காங்க, கஸ்டாஃப்சன் அண்டு கினாண்டர். இந்த நீங்கள் கேஸ்ட்ருலா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஞாபகம் வச்சு கூட, ஜின் ஞாபகம் வச்சுக்கோங்க. கஸ்டாஃப்சன் அண்டு கினாண்டர். இவங்க எதில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சி அர்ச்சினோட மெசன்கைம் செல்ஸை வச்சு கண்டுபிடிச்சாங்க. இவ்வளோ தான் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்ஃபோஜெனட்டிக் மூமெண்ட். தேங்க்யூ.